நமச்சிவாய வாழ்க வாழ்குளமுடன். அதாவது இப்போ போன வீடியோவில் உதாரண ஜாதகத்துடன் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் படிக்க ஆர்வம் உள்ளவங்க அல்லது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உடையவங்க இவங்க எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்தன்மையை புரிஞ்சிக்கணும். காரகத்தன்மை வேறு. காரகத்தன்மை அப்படின்னா ஒரு இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் இப்போ எந்த பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் நிறையா தெரியுதுனாலும் கேபி முறையில் வந்து குறிகாட்டும் பாவங்கள் அப்படின்னு வரும். அதாவது பாரம்பரிய முறைக்கும் கேபிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பாரம்பரிய முறையை வந்து நான் குறை சொல்லிங்க, அது வந்து ஒரு மாதிரி டைப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா கேபி அப்படின்னுக்குள்ள பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது இது இதுக்கு தான். அதாவது கேபியில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, யார்கிட்ட போய் பலன் சொன்னாலும் ஒரே மாதிரி பலன்கள் தான் பெரும்பாலும் வரும். இப்போ நான் அதை பற்றி விளக்கம் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரக காரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சூரியனுடைய தன்மையை நம்ம வந்து பார்க்குறோம். சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தலைமை பொறுப்பு. சூரியன் 1ஆம் பாவம் அல்லது லக்கணத்திலே இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். 1ஆம் பாவ குறிகாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சூரியனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் அவங்க முதன்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மதிப்பு தந்தால் அந்த இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் எந்த வேலை வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நல்ல நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிர்வாகத்திறன் அப்படின்னு அர்த்தம். நிர்வாகத்திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அல்லது வீடு எதுவாக இருந்தாலும் ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அந்த நிர்வாகத்தை எப்படி சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக அந்த எண்ணம் இருக்குங்க. ரெண்டாவது, நிர்வாகத்தை சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க தனம், பணங்கிற விஷயத்தில் ஒன்று அரசு பணத்தை அவங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எது ஒரு வகையில் வந்துடும். வாய்ப்புனா அதுக்குன்னு திருடுவது அப்படி கிடையாதுங்க. அதாவது இப்போ அரசு டெண்டர் எடுக்கிறாங்க, அல்லது அரசு அதிகாரியாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆயிடுவாங்க அவங்க. சூரியனுடைய அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்ல பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தால், அதாவது எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன பலன்கிறத மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பொதுவாக சூரியனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். அதேமாதிரி தகப்பனாரை ஓரளவுக்கு நல்லா கவனிப்பாங்க. அதேமாதிரி தகப்பனாருடைய இறுதிக்கால சொத்துக்கள் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. அதே மாதிரி அரசு மூலம் கடன் அல்லது உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதேமாரி இப்போ ஒரு நோய் வருதுன்னு வச்சிங்களேன், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தான் பெரும்பாலும் வரும். ஹீட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஹீட் சம்பந்தமான நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுல ஓரளவுக்கு சிறந்து விளங்குவாங்க. கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ அந்த காலேஜில் இந்த அடுத்தவங்கிட்ட பாராட்டு பத்திரம், பித்தளை ஜப்பு, யோகம் அப்படின்னு சொல்வதை விட, அதாவது அவங்களால் பெத்தவங்களுக்கு பெருமை சேரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெத்தவங்களுக்கு பெருமை சேருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்கள வந்து நம்பலாம். பெரும்பாலும் பொய் பேசுவது அவங்களுக்கு பிடிக்காது. சூரியன் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்காக 2ஆம் பாவத்தை தொடர்பு உள்ளது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவங்களும் பொய் பேசுறத விரும்ப மாட்டாங்க. அதாவது தப்பு செஞ்சுட்டு தப்பை ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களும் கரெக்டாக இருக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் சூரியனுடைய ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது, சூரியனுடைய குறிகாட்டிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்கள அனுசரித்து போகிற வரைக்கும் நமக்கு எதிர்ப்பாளர்களுக்கு அதிகமான லாபமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களை அனுசரிக்காத போகாத வரையில் என்னன்னாக்கா நம்மளுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசு சார்ந்த விஷயத்தில் கூட தண்டனை வாங்கி தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சிறந்த முறையில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த குறிகாட்டிகள் எதனுடன் தொடர்பு கொள்ளதோ அதை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட்டாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா இருந்தால்தான் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு பொதுவான விதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி அரசாங்க பணத்தை சாப்பிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்போ அரசாங்க கடன், உயர் அதிகாரிகள் பழக்கம். அரசாங்க உயர் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை அதிகாரி அல்லது பேங்க்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய மேனேஜர், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இது நான் சொல்கிறது வந்து ஒரு 10% தான்.
இதை பற்றி 100% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகக்காரங்களால தனியாகவே புக்கெல்லாம் நிறைய விற்குது. அந்த மாதிரி அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கி படிச்சிங்களா அந்த கிரகக்காரங்களுடைய தன்மையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே பலனை சொல்வதற்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்னது சூரியனுடைய கிரகக்காரங்கள். நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தான் வணங்கி.